அடுப்பே பற்ற வைக்காமல் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக மாலை நேர உணவாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 5 முந்திரி, 5 பாதாம், 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை பாதாம் பொடியை சேர்த்து இது மாதிரி ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க வேண்டியதில் 1/4 கப்பை விட கம்மியாகவே நீங்கள் காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்ததை இது மாதிரி தேய்க்கிற மணையில் வச்சு கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையுமே எடுத்து வச்சு கொஞ்சம் தடிமனாக தேய்ச்ச பிறகு இது மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி இது மாதிரி தூவி லைட்டாக தேய்ச்சிட்டு இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க. நெய் சேர்க்காமல் அடுப்பை பற்ற வைக்காமல் கஷ்டப்பட்டு கிண்டாமல் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெடி.